தேர்தலில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதால் மிக முக்கியமான ஒன்று. ஆனால் நடந்திருக்கிற பல சம்பவங்கள், நடவடிக்கைகள் ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடைபெறுகிறது. அது தருமபுரியாக இருந்தாலும் சரி, மதுரையாக இருந்தாலும் சரி, சிதம்பரம் தொகுதியாக இருந்தாலும் சரி, பல இடங்களில் நடைபெறுவது ஆளுகிற கட்சி திருமா குறிப்பிட்டதை போல 2 ஆளுங்கட்சி, மத்திய ஆட்சி, மாநில ஆட்சி ரெண்டும் ஒரே அணியில் இருக்கிறது. மத்தியில் இருக்கிற ஆட்சி மோடி ஆட்சிக்கு ஜனநாயகத்தின் மீது கடுகளவு நம்பிக்கையும் கிடையாது. சர்வாதிகாரத்தின் மீது முழு நம்பிக்கை கொண்ட கட்சி. அந்த கட்சியில் 2வது கட்டமாக தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து பெட்டியெல்லாம் இருக்குது. 35 நாளைக்கு இது பத்திரமா இருக்குமாங்கிற ஐயப்பாடு இருக்குது, சந்தேகம் இருக்குது. ஏதாவது செய்து விடுவார்களோ? மக்கள் வாக்களித்து விட்டார்கள். மக்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு முழு நம்பிக்கையோடு எங்கள் அணி இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 18ஆம் தேதி மக்கள் வாக்களித்த பொழுது 38 தொகுதிகளிலும், இடைத்தேர்தல் நடைபெற்ற அத்தனை தொகுதிகளிலும் எங்களுடைய அணியைச் சேர்ந்தவர்களை பார்க்கிற பொழுதே சிரித்த முகத்தோடு, மலர்ந்த முகத்தோடு நலமாக இருக்கிறீர்களா என்று நலம் விசாரித்து அதன் மூலமாகவே எங்கள் அணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் நம்பிக்கை இருக்கிறது. மோடி ஏதாவது மோசடி செய்து விடுவாரோ என்கிற ஐயப்பாடு இருக்கிறது. எடப்பாடி மூலமாக மோசடி செய்து விடுவாரோ? ஏனென்றால் மதுரை நடைபெற்ற சம்பவம், ஒரு தாசில்தார் தன்னிச்சையாக ஒரு அறையில் புக முடியவே முடியாது. மேலதிகாரி உத்தரவு இல்லாமல் ஒரு தாசில்தார் தன்னிச்சையாக போய் ஒரு அறையை திறந்து அதுக்குள்ள ஆவணங்கள்லாம் எடுத்து, தோழர் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டது மாதிரி அதை வெளியில் கொண்டாந்து நகல் எடுத்து ஏறத்தாழ 3 மணி நேரம் அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக மக்களின் தீர்ப்புக்கு எதிராக இவர்கள் ஒரு தீர்ப்பை எழுதிவிடுவார்களோ என்கிற நிலைப்பாடு இருக்கிறது. இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய பேராபத்து. மதுரையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த அறைக்குள் பெண் அதிகாரி சென்றதாக ஒரு சர்ச்சை எழுந்தது. இந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்களிடம் ஒரு புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் திமுக தரப்பிலிருந்து அமைப்பு செயலாளர் RS பாரதியும் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார்கள். இது தொடர்பான மேலதிக விவரங்களை அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.